ஓம் ஈஸ்வரா குருதேவா. நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் உங்கள் சிறுகுடலில் செலுத்தும். சிறுகுடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று முதல் முகப்பில் உள்ள, ஏனென்றால் அன்னக்குழாயின் முதல் முகப்பில் இருப்பது சிறுகுடல். அங்கேதான் ஆகாரங்கள் செல்லுகின்றது. அந்த ஆகாரத்தை ஜீர்ணிக்கும் சக்தி அந்த அணுக்களுக்குத்தான் உண்டு. ஆகவே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் சிறுகுடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று அந்த வீரிய சக்தி அந்த அணுக்களுக்கு பெறச் செய்யும். அதன் கீழ் உள்ள பெருங்குடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம். இப்படி நீங்க தியானித்து வந்தால் சிறுகுடலும் பெருகுடலும் உங்கள் உணர்வுகளில் தெளிவாக தெரிய வரும். இது எடுக்க எடுக்க அந்த உணர்வுகளை உங்களால் உணர முடியும், அறிய முடியும், தெரியவும் முடியும். உங்கள் உடல் உறுப்புகளில் என்ன நடக்கிறது. உடல் உள்ள குறைபாடுகள் நீங்கும். வயிற்று வைப்போ, இதே போல வயிறில் உள்ள கோளாறுகளோ இதையெல்லாம் நீங்கும். நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் சிறுகுடல் பெருகுடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்ற கண்ணின் நிறைவேறி அந்த அணுக்களை செலுத்தி துரு நட்சத்திரத்தின் பேரலை பெறுபடி செய்து இயங்கிட்டாரு. பெருங்குடல் சிறுகுடலை வழி ஆகாரத்தின் சத்துக்களை அதை உருவாக்கி அமிலமாக மாற்றி வெளிவருவதை உங்கள் உடல் உள்ள கணையங்கள் 3 விதமாக பிரிக்கின்றது. அந்த 3 வித நிலையில் அந்த உருவாக்கிய அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் வீரிய உணர்வை செலுத்தினால் வரும் ஆகாரத்துடன் கலந்த விஷத்தன்மை மாற்றி நல்ல உணர்வுகளை உருவாக்கும் தன்மை அந்த கணையங்களுக்கு ஏற்படுகின்றது. நீங்க பார்க்க முடியவில்லை என்றால் அந்த உடல் உறுப்புடன் ஒட்டி அந்த கணைகளின் உணர்ச்சிகளை உணர முடியும். இப்போது உணர்ச்சிகள் உணர்ந்தால் அந்த உறுப்பின் இயக்கத்தை உங்களால் உணர முடியும்.